ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ரெட் கார்டு கொடுத்து அவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. நீ இதுவரைக்கும் பண்ண அந்த சமூக சேவைகள் போதும், நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு, மக்களே ரெட் கார்டு கொடுத்துருக்கீங்க. ரெட் கார்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப மோசமான பிஹேவியர், ரொம்ப வல்கபராக இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா தான் மேக்ஸிமம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பிரதீப் ஆண்டனிக்கெலாம் வந்து ரெட் கார்டு கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ரெட் கார்டு அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ரெட் கார்டு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் ஏதுன்னு சொல்லணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். பட் வந்து அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக எந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி அவங்க வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியல. பட் ஒரு சில விஷயங்கள் பெண்கள் சம்மந்தமாக வச்சு பார்க்கும்போது வாட்டர்மெலன் ஸ்டாருடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேவலமாகவும் முகம் சுளிக்கக்கூடிய விதமாகவும் தான் இருந்தது. இது எல்லோரும் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். இந்த ராஜாங்கம் டாஸ்க் வந்து நடக்கும்போது இந்த மாதிரி இவங்க இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்களா, அவங்க பேர் கூட டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சாண்ட்ரா அவர்கள் வந்து தளபதியாக வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி வந்து இருந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து போயிருக்கும். அவங்க வந்து நான் இந்த அணியில் இருக்க மாட்டேன், நான் வந்து ஆப்போசிட் ராஜ்யத்துக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அவங்க கையை வந்து பற்று பிடிச்சிட்டு அவங்க வந்து விடுன்னு சொன்னாலும் இவன் வந்து விடாமல் 2 கையும் வந்து அழுத்தி பிடிச்சிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரூடாக அந்த ஒரு இடத்துல வந்து பிஹேவ் பண்ணான். இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அரோரா அவர்களை லாஸ்ட் வீக்கில் வந்து கையில் தூக்கி வச்சு சம்திங் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. அவன் அரோராவை தூக்கும் போதே அவனுடைய கை வந்து எங்கே இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அவன் கையுடைய அந்த மூமெண்ட்டுன்றதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருந்தாங்க. அவன் மாதிரி எங்கே டச் பண்ணுறான், அந்த பொண்ணு எங்கே பிடிச்சி தூக்கினா எந்த இடத்துக்கு வந்து கையை மூவ் பண்ணுறான், அந்த பொண்ணு வந்து அவன் கையை வந்து இழுத்து விடுறாங்க. ஸோ அது வந்து நிறையவே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பகிரப்பட்டது. இது 2வது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் ஏதாவது பெண்கள் வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அப்படின்னு ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு 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 மாதிரி கேவலமான ஒரு பிஹேவியர், ஒரு வாய்ஸை பார்த்தீங்கன்னா இவன் வந்து கொடுக்குறதுன்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருந்தான். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்வதிக்கிட்டேயே இந்த மாதிரி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களைய பார்த்தா எனக்கு வந்து ஆசையாக இருக்குது, நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க. அது என்ன யாருமே வந்து சொல்லாதா சொல்லிட்டேன், எல்லோரும் வந்து அண்ணன் தங்கச்சியாக பழகுறாங்க, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வாழலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கிட்டேயே வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறது. திவ்யா கூட வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு. அந்த கான்வர்சேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட போயிட்டு இவன் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பேசினான். அந்த இடத்துல வந்து திவ்யாவும் வந்து டென்ஷன் ஆகி ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசினாங்க. அது டக்குன்னு அந்த கிளிப்பு வந்து எனக்கு கிடைக்கல. அந்த கிளிப்பே வந்து போட்டு விடலான்னு தான் நினச்சேன். திவ்யா கிட்டேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பண்ணுறோம். தொடர்ச்சியாக நிறைய பெண்கள் கிட்ட இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மோசமாக, ரொம்ப கேவலமாக, முகம் சுளிக்கக்கூடிய விதமாக வந்து பண்ணிட்டுருக்கான். இவனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா கெமி வந்து ஒரு முறை வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என் இடுப்பை பார்த்தேன், கீழே பார்த்தேன்னு சொன்னாங்களே. ஸோ அந்த இடத்துலேயே வந்து இவனை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் லாக் பண்ணி வெளியில் ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு வார்னிங்காகவாச்சும் வந்து கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி உங்களை வந்து பல பேர் வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள், ஒழுக்கம் அப்படி நம்மளுக்குள்ளே இருக்கணும் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்னிங் மாதிரியாச்சும் வந்து கொடுத்துருக்கலாம். இவனை ஃப்ரீயாக விட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த பெண்களையுமே வந்து இவன் ஒரு மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து பழகக்கூடிய விதம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவனுக்கே வந்து ஒரு கெட்ட பேர் வந்து கொண்டு வந்துச்சு. இது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து நான் வந்து நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரோல் பண்ணாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தார், நல்ல ஒரு ஓட்டிங்கை வந்து வாங்கினார். எல்லாரை கம்பேர் பண்ணி இவர் வந்து நல்ல ஓட்டு வந்து ஃபஸ்ட் வீக்கெலாம் வந்து வாங்கினார். அந்தளவுக்கு இருந்தாலும் இந்த ஆள் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள், பெண்கள்கிட்ட இவர் நடந்தக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது. அதே மாதிரி அந்த சாதி பெருமை அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா இவன் வந்து விடாமல் வந்து பேசுகிறான். வினோத்துக்கும் இவனுக்கும் வந்து பிரச்சனை வரும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீ எந்த ஊருக்காரன், நீ வந்து என்ன ஆளுங்க, திவ்யா கிட்ட என்ன ஆளுங்கன்னு கேட்டால் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆமாம், திவ்யா கிட்ட போயிட்டு நம்ம ஊர் பொண்ணு தான், நீங்கள் எந்த ஊர், நம்ம ஊர் பக்கமாக நம்ம ஆளுங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி கேட்குறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் வந்து கேட்டான். அதையும் வந்து நான் பார்த்தேன். வினோத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா, நீ வந்து என்ன ஆள், என்ன ஜாதி அப்படின்ற மாதிரி இந்த ஜாதியிலேருந்து வந்தால், இந்த ஏரியாவிலேருந்து வந்தால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஆளை வந்து இது பண்ணுறது, கார்னர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை வாட்டர்மெலன் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு அளவு தான் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அளவாக நிற்கணும், அதை வந்து அளவுக்கு மீறி வந்து பண்ணிட்டான். அதனாலே வந்து ஏதோ ஒரு சில பாயிண்ட்டுகளை வச்சு லாக் பண்ணி வாட்டர்மெலன் அவர்களை வந்து இன்றைக்கி
ரெட் கார்டு அதுவும் சாதாரணமாக இல்லை, ரெட் கார்டை கொடுத்து வந்து வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசுபடும் பொருளாகும். ஏன் அப்படின்னா வாட்டர்மெலனுக்கு ஓட்டுக்கள் வந்து இருக்குது. அது இல்லாமல் வந்து வாட்டர்மெலனும் கொஞ்சம் வந்து வெகுளியான ஒரு மனுஷனும் கூட. ஆனால் இப்படி வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றப்ப ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டின்றது பார்த்திங்கன்னா வந்து சேனலுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவங்க வந்து வழக்கமாக வந்து பண்ணுறது தான் அன்ஃபேர் எவிக்ஷனாக இருக்கட்டும். அதேமாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதனால் அந்த எவிக்ஷனால் பெருசாக வந்து பேசப்படும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு எவிக்ஷனை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து இன்றைக்கி வந்து தட்டி தூக்கின மாதிரி எனக்கு வந்து தெரியுது. பிகாஸ் காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த ஜாதி சம்பந்தமான பேச்சுக்கள் வந்து அதிகமாக வந்து இவர் வந்து பண்ணுறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு அனுப்புவாங்க. அதே மாதிரி அந்த கையை பிடிச்சிது அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களால தான் எனக்கு தெரிஞ்சு வாட்டர்மெலனை வந்து வெளியே கழுத்து பிடிச்சி தள்ளாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.